இன்னைக்கு இந்த கீரையை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெசிபி பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு கத்த அளவுக்கு சிறுகீரை எடுத்திருக்கேன். நான் எப்பயுமே தண்டோட கட் பண்ணுவேன். ஆனா இப்போ வாங்கிட்டு வந்தது தண்டு கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருந்தது. அதனால இலையை மட்டும் எடுத்துட்டு ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். அதையும் இதுல ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த சிறுகீரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். கீரை போட்டுட்டு இந்த வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 செகண்ட்ல அது நல்லாவே சுருங்கிடும். இப்போ ஒரு கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளுமே ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ஆல்ரெடி வேக வச்சிருந்தேன். அதுவும் இதில் ஆட் பண்ணி தண்ணி ஓரளவுக்கு சுண்டதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூன்ல தேங்காவுமே துருவி வச்சிருக்கேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சிறுகீரை பொரியல் என்னோட ஸ்டைல ரெடி ஆயிடுச்சு. மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பை.